நேத்து நைட்டு வாங்கின பரோட்டால ஒரு 3 பரோட்டா மீதம் இருந்தது. அதை குட்டி குட்டியா உதிர்த்து போட்டு முட்டை பரோட்டாவா செஞ்சிருந்தேன். கடாயில ஆயில், கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டி விட்டுறலாம். இதுக்கு ஒரு 3 முட்டையாவது சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட் இன்னைக்கு என்கிட்ட ஒரு முட்டை தான் இருந்துச்சு. அதனால ஒரு முட்டையை வச்சு தான் இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். பரோட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்போவுமே பரோட்டா வாங்கினோன்னா 1-2 மீதமாகிற மாதிரி தான் வாங்குவோம். வாங்கிட்டு மறுநாள் இந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா மாமா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு உப்பு மஞ்சள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அக்கா அதை மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்க. மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை நைட்டு கிரில் சிக்கனா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. லஞ்ச் அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. தக்காளி சாதம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருந்தாங்க. ஈவினிங் போல அம்மா தான் டீ போட்டாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே அக்கா வந்து நைட்டுக்கு சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால டீ குடிச்ச கையோட சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேல நான் ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு இருந்தேன். அக்காவும் மாமாவும் ஒரு பக்கம் கிரில் சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கிரில் சிக்கன் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிருச்சு. டேஸ்ட் சூப்பரா இருந்தது.